ஆமா, அதாவது இந்த உலகத்துல மாண்புக்குரியவர்கள் யாரு? கடவுள் மட்டும்தான். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. அடுத்த வரியில நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு 4வது வசனம், மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? பாருங்க, மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பார்த்தீங்களா? ஒரு நிகழ்ச்சியை உங்களுக்கு கருத்தா சொல்ல வர்றேன். ஒருத்தர் ரொம்ப தூரத்துல இருந்து இருக்கும், ஒரு 150 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் அல்லது 5 நாட்களுக்கு முன்னால் வந்தாங்க. ஒரு 11-12 மணியை போல் பகலில் வந்தாங்க. அவருடைய மனைவி, அவருடைய மகன், இவங்க 3 பேரும் வந்தாங்க. டிரைவர் வந்தாங்க. இவங்க 3 பேரும் இறங்கினாங்க. மனைவி, மகன், டிரைவர் இறங்கினாங்க. வாங்க வாங்க உட்காருங்க வெளியில், அந்த வீட்டுக்கு வெளியில் உட்காருங்க அப்படின்னு சேர் இழுத்தேன். இல்லை ஃபாதர், அவர் படுத்திருக்கிறாரு வண்டியில், அவர் இறங்க முடியாது, நவர முடியாது அவரால். இன்னொருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு வண்டியில் போய் பார்க்குறேன். நல்ல ஒரு முரட்டு ஆள், ஆம்பளை. அவருக்கு சுமாராக ஒரு 55 வயசு 60 வயசுக்குள்ளே இருக்கும், 55 வயசு இருக்கும். நல்லா சிவப்பா முரட்டு ஆள். 3 சீட்டு உள்ள வண்டி, பெரிய வண்டி. அதில் நடு சீட்டு, பின்னால் சீட்டு ஃபுல்லாக படுத்திருக்கிறாரு, பின்னால் நோக்கி படுத்திருக்கிறாரு. என்னை பார்த்தாரு, பார்த்ததையும் அழுதார். அவரால் பேச முடியாது, கையை அசைக்க முடியாது, கை காலெல்லாம் அசைக்கும், அப்படியே படுத்திருக்கிறாரு. என்னை பார்த்ததையும் சத்தமாக வாய் மட்டும் அப்படியே வாயை விரித்து அழ ஆரம்பித்தார். அப்புறம் என்ன ஏதுன்னு கேட்டேன். அன்பானவர்களே, மனிதன் எவ்வளோ மோசமானவன் பாருங்கள். காலங்காலமாக ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் இருக்கிற நிலத்துக்காரங்க, குறிப்பிட்ட நிலத்தை காலங்காலமாக அவங்க உழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலத்துக்காரர் படுத்திருந்தவர், உடம்பு சரியில்லாதவர். இவருடைய குடும்பத்தோட, இப்போ அதில் எனக்கு 10 சென்ட் இடம் இருக்குது, நீங்கள் வரப்போ வளைச்சி போட்டிருக்கிறீங்க, உங்கள் தாத்தா காலத்துலேயே இந்த பிரச்சனை இருக்குது. அதெல்லாம் இல்லை, எங்கள் நிலம், சண்டை. அவர் ஒரு ஜாதி, இவர் ஒரு ஜாதி, இவர் ஒரு ஜாதி, அவர் ஒரு ஜாதி. இவங்களோட 2 தலைமுறையாக சண்டை நடக்குது. 2 தலைமுறையாக சண்டை. அந்த நிலம் ஒரு 10-12 சென்ட்டு இவங்களை சேர்ந்ததுன்னு இவர், அவங்கள சேர்ந்ததுன்னு அவர், சண்டை. கடைசியாக ஒரு சமாதானத்துக்கு வந்தாங்க. என்ன சமாதானம்? நம்ம சர்வேயரை கொண்டாந்து அளந்து பார்த்துடலாம். அரசு சர்வேயர், டிஸ்ட்ரிக்ட் சர்வேயர் கொண்டாந்து அளந்தாங்க. மற்ற சர்வேயர்லாம் வரும்பொழுது அவங்களுக்கு என்ன காசு கொடுப்பாங்கன்னு என்னமோ அவங்க சொல்கிறது நியாயங்கிற மாதிரி வந்துடுச்சு. இப்போ டிஸ்ட்ரிக்ட் சர்வேயர் வந்தார், மற்ற சர்வேயர்களும் வந்தாங்க. எல்லாம் வளர்ந்து பார்க்குறாங்க. அளந்தாக்க அந்த 12 சென்ட்டு இவர் இந்த படுத்திருந்தவருக்கு உரியது அப்படின்னு அளந்து அவங்க கல் போட்டுட்டு, ஏதாவது தகராறு நடந்துச்சுன்னா டிஸ்ட்ரிக்ட் சர்வேயர் சொல்கிறார், நானே ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அன்பானவர்களே, மனுஷன் எவ்வளவு நல்லவன் பாருங்கள். அந்த இடம், அந்த 12 சென்ட் இழந்துட்டாங்களே, அவங்க ஒரு இடத்துக்கு போனாங்க. இந்த படுத்துருக்கிறவருக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? பார்த்தீங்களா? எவ்வளோ பேருக்கு தெரியுது பாருங்கள் விஷயம். எல்லாம் இதிலெல்லாம் நம்ம பங்கெடுத்திருப்போம் சில டைமில், அல்லது கேள்விப்பட்டிருப்போம், அல்லது உடந்தையாக இருந்திருப்போம். இப்படி செய்யலாம் அப்படின்னு அவனுக்குலாம் சூனியம் வச்சாதான் நடக்கும் அப்படின்னு நினச்சிருக்கலாம். போய் என்னமோ பண்ணிவிட்டான். இவர் படுத்திருக்கிறார், கையை கால அசையில் ஒன்றுமே இல்லை. அதான் அந்த வசனம் சொல்லுது பாருங்க, இப்படிப்பட்ட மனிதரை நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? அற்ப மனிதர்கள், கெட்ட மனம், கெட்ட எண்ணங்கள் கொண்டவர்கள், தீய திட்டங்கள் கொண்டவர்கள், நல்லதே இல்லை மனுஷன்ட்ட அப்படிங்கிற சொல்ற அளவுக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சாதாரண மனுஷனை ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம் ஆயினும், அடுத்த வசனம், மனிதர் அவர்களை
மனிதர் ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கே சற்றே சிறியவராக ஆக்கியுள்ளீர். கரங்களை தட்டி ஆண்டவரை. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த படைப்பாளரை, இந்த உண்மையான பெரியவரை, இந்த உண்மையான ஆராதனைக்குரிய மாண்பு மிகுந்த கடவுளை எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி சொல்லி ஆராதிக்கும். பிரைசலாம். அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து, என்னை படைத்த தேவனே உம்மை போற்றுவேன், என்றும் காத்த தேவனே உம்மை புகழ்வேன். பிரைசலாம். அந்த சூனியம் வச்சானே அந்த நிலத்துக்காரன், அவனுக்கும் விளைச்சலை கொடுக்குறாரு கடவுள். பாருங்க, அவனுக்கும் உயிர் மூச்சை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர். பிரைசலாம். ஹல்லேலூயா. நம்ம இங்கே இருக்கிறவங்க என்னையும் சேர்த்து, இங்கே இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்களா? கொஞ்சம் நல்லவங்க இருக்கலாம், நிறையா கெட்ட எண்ணம், கெட்ட திட்டம், கெட்ட கருத்து, கெட்ட செயல் உள்ளவங்க நம்ம. பிரைசலாம். ஆனாலும் நமக்கு இருதயம் ஓடிக்கிட்டு இருக்கு, நம்முடைய மூச்சு காற்று வந்து போய்கிட்டு இருக்குது, நம்ம கையை அசைக்கிறோம், காலை அசைக்கிறோம், நினச்சதை சாப்பிட்றோம். அப்போ பாருங்க, கடவுள் எவ்வளவு பெரியவர். அவர் தான் புகழுக்குரியவர். எல்லா புகழும் இறைவனுக்கே. அப்போ அந்த எண்ணம் நம்மகிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா, கடவுள் தான் ஏன் புகழுக்குரியவர். நமக்கு புகழெல்லாம் கிடையாது, புகழுக்கு உரியவர்கள் இல்லை, நம்ம மாண்புக்கு உரியவர்கள் இல்லை. அந்த கடவுளுடைய மாண்புக்கு நம்ம எட்டி எட்டி பிடிச்சி பார்க்கணும், கிட்ட நெருங்கி நெருங்கி பார்க்கணும். எப்படி? அவருக்கு பயந்து வாழ்வதன் வழியாக. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப காலங்களை கடந்து கரம் பிடித்து நடந்து தாங்கி சென்ற தெய்வம். காலங்களை கடந்து நம்ம காலத்துல விபச்சாரம் பண்ணியிருக்கலாம், திருடி இருக்கலாம், பொய் சொல்லி இருக்கலாம், ஏமாத்தி இருக்கலாம், பிரமாணிக்கம் கணவனுக்கோ மனைவிக்கோ பிரமாணிக்கம் தவறி இருக்கலாம், அப்படியெல்லாம் கெட்ட எண்ணம் கொண்டு இருக்கலாம். மனசுல புருஷனுக்கு தெரியாது, மனைவிக்கு தெரியாது, பிள்ளைக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியாது. ஆனா நம்ம கெட்ட எண்ணத்தோடையே வாழ்ந்திருந்திருக்கலாம். அப்படியே எண்ணத்துல இச்சைக்கு அடிமையா வாழ்ந்திருக்கலாம். அந்த காலத்தெல்லாம் கடந்து சரிவா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு கடந்து, காலங்களை கடந்து கரம் பிடித்து நடந்து தாங்கி சென்ற தெய்வமே. அப்ப அந்த ஆண்டவரை தான் நம்ம புகழ்ந்து போற்றி பாடணும். அவர் தான் படைப்பாளர், அவர் தான் நமக்கு எல்லாமே. மாணவர்களே, 3வது வசனத்துல 8வது திருப்பாடல், உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும்போது. ஆண்டவர், கடவுளாகிய ஆண்டவருடைய கை வேலைப்பாடு. நம்ம சில மேஸ்திரிகளை ரொம்ப நல்ல கைதேர்ந்த மேஸ்திரி அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி சில கார்பெண்டர்களை கைதேர்ந்தவங்க, நல்லா அழகாக செதுக்குறாங்க, அந்த நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரியெல்லாம் நம்ம சில பேரை நம்ம புகழ்ந்து சொல்கிறோம். காரணம், அவங்க வேலை அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. சில ஆசிரியர்கள், எல்லா ஆசிரியர்களையும் நம்ம புகழ்வது இல்லை. சில ஆசிரியர்களை நம்ம பெருமையாக பேசுகிறோம். ஏன்? அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா பிள்ளைகளுக்கு எப்படியாவது இந்த பாடத்தை நல்லா சொல்லி கொடுக்கணும்னு முயற்சி பண்ணுறார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. அவர் கருத்தில் மாச முடிவில் வாங்க போகிற சம்பளம் நிற்காது கண்ணில், கருத்தில், மனசில். மாறா அவருக்கு இந்த 30 பிள்ளைங்க 40 பிள்ளைங்க மாணவர்கள் மாணவிகளை எப்படியாவது அருமையாக உருவாக்கிடணும். 100க்கு 100% அவர்கள் மதிப்பெண்கள் எடுக்கணும். நல்லா அவர்கள் இந்த பாடத்தை தரவா கற்றுக்கணும். அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருப்பாங்க. பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. நிறைய ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. இப்பெல்லாம் ஆசிரியர்கள் அரசு வேலை வாங்குவதற்கு என்ன ஒரு கவர்மெண்ட் ஒரு திட்டம் போட்டிருக்குது, தகுதி தேர்வு, டெட்டு. இப்போ சில பேர் 10 வருஷமா 20 வருஷமா அப்படி டீச்சராக வாத்தியாராக இருக்கிறாங்க. நீ என்ன தான் டெட்டு முடிச்சுட்டு வந்தாலும் அந்த வாத்தியார்களுக்கு இணையாக டெட்டு முடித்தவங்களில் சில பேர் இருக்க முடியுமா? இப்போ நான் முட்டாள், நான் ஒரு சாதாரண மக்கு பிளாஸ்திரி சொல்லுவாங்கள்ல, மக்கு புண்ணாக்கு, பருத்தி ஓட்டெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆள் நான். ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு இணையாக இன்றைக்கு நீ டெட்டு முடிச்சுட்டு வர்றவன் செய்ய முடியுமா?
இதெல்லாம் சில முறைகள். ஏன்னா நிறைய பேர் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சுட்டாங்க, அல்லது பிஎட் முடிச்சுட்டாங்க, டிஆர்பி செய்தாகணும் அல்லது டெட் செய்தாகணும். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியல, அதுக்கு ஒரு தேர்வை போடு, அதில் கொஞ்சம் பேர் வடிகட்டு, அதில் கொஞ்சம் கோடி சம்பாதி. சில நோக்கம் பூரா நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் டீச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, எம்ஏ எம்எட் முடிச்சுட்டு பிஹெச்டி அல்லது முடிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் டீச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீ டிஆர்பி முடித்தவன் அவங்கள சில பேருக்கு, சில டீச்சருங்களுக்கு இணையாக உன்னால் டீச் பண்ண முடியுமா? இணையாக சில மாணவர்கள் மாணவிகளை உருவாக்க முடியுமா? அப்போ வேற ஏதோ நோக்கம் இருக்கு. தகுதி தேர்வில் அவங்க சுப்ரீம் கோர்ட் ஏதாவது சொல்லிட்டு போட்டோம், அரசு ஏதாவது சொல்லிட்டு, நம்ம சிந்தனைக்கு மட்டும்தான் இதை எடுத்துக்கிறோம், நம்ம அவங்கள விமர்சிக்கிறதுக்கு இல்லை, சிந்தனைக்கு மட்டும். அவங்களுக்கு இணையா வருமா? இன்னொரு அம்மா அப்பா, நம்முடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற அம்மா அப்பா ரொம்ப சிவப்பாக இருக்காங்க, நல்ல அழகாக இருக்காங்க, நல்ல நல்ல உடல் கட்டோடு இருக்கிறாங்க, நல்ல செயல்படக்கூடிய உடல் இயக்கம் இருக்கு. என்னுடைய அம்மாவுக்கு ஈடாகுமா அந்த அம்மா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா தான் உலகத்திலேயே சிறந்தவங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப நம்ம இப்படி நம்ம ஒவ்வொருத்தையும் தீர்ப்பிட்டு கொண்டு போனா நம்மகிட்டே ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. என்னுடைய அம்மா அப்பா, உங்களுடைய அம்மா அப்பா ரொம்ப நல்லவங்க. அவங்கள்ட்ட சில குறைபாடு, ஆனா இவங்கள்ட்ட இருக்கிற சில நன்மைகள் வேற யார்ட்டையுமே கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் இருக்கிறவங்க கூட யாரை புகழணும் அப்படின்னு இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அவர்கள் எல்லாம் கூட சில காரியங்களை செய்ய முடியாது. ஆனா வானத்தை கடவுள் அவருடைய கை வேலைப்பாடு. நட்சத்திரம் இந்த இடத்துல இருக்கணும், இந்த சந்திரன் இந்த இடத்துல இருக்கணும், சூரியன் இது இருக்கணும், இது அவருடைய கை வேலைப்பாடு. ஒரு குயவன் சட்டிப்பானை செய்யற மாதிரி இல்லை பேசுது பைபிள். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ சின்ன விஷயமா பேசுது, அவ்வளோ பெரிய காரியங்களை பற்றி. சூரியனை இந்த இடத்துல வைக்கணும், கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரும் சூரியன், கொஞ்ச நாளைக்கு இந்த பக்கம் வரும். கிழக்கு தான், ஆனால் கிழக்கையே இப்படி வடகிழக்கில் வரும், சில டைமில் தென்கிழக்கில் வரும், சில டைமில் வடகிழக்கில் வரும். உதிக்கும் பொழுது சில டைமில் வடமேற்கில் வரும், தென்மேற்கில் வரும், சில டைமில் வடமேற்கில் வரும். அதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா? நினைச்சு பார்க்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்ப கை வேலை, உமது கை படைத்தவற்றை, இவ்வளவு காரியங்களை இந்த சாதாரண மனிதன் ஆளும்படி செய்துள்ளீர், எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி உள்ளீர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ பாருங்க அன்பானவர்களே, சின்ன விஷயமா நம்ம யோசிக்கலாம். நம்ம ஒன்றும் பெரிய கிழிக்கல இந்த இடத்துல. ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால், இது 3 வருஷம் முடியுது, இந்த 15ஆம் தேதியோட இந்த இடத்துல நம்ம கால் எடுத்து வச்சு 3 வருஷம் முடியுது. இந்த 3 வருஷத்துக்கு முன்னால் இந்த இடம் எப்படி இருந்துச்சு? இத்தனை ஜனங்களுடைய காலடி படுற மாதிரி இருந்துச்சா? பார்த்தீங்களா? நம்ம ஒன்றும் கிழிக்கலை, நம்ம ஒன்றும் பெரிய பீத்தை இல்லை. ஆனாலும் கூட நம்ம சின்ன சின்ன ரொம்ப குறைவுள்ள மனிதர்கள் சேர்ந்து செய்கிற சில காரியங்கள், இந்த இடம் எவ்வளோ அழகா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அழகா இருக்குன்னு சொன்னதையும் ஆட்டோமேட்டிக்காக கைதட்டி இருக்க வேணாமா? உங்களுக்கு தெரியுமோ, நீங்கள் உணர்றீங்களோ உணரலையோ, நீங்கள் போயிடுறீங்க இல்லையா? இந்த ஞாயிற்றுக்கிழமை மாதிரி பங்குல ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா ஃபாதர் பெரிய பாட்டு பூசை வைப்பார். வாசகம் 3 பேர் வாசிப்பாங்க நற்செய்தியை. ஃபாதரு மற்ற 2 வாசகம், பாடகர் குழு ஒரு பக்கம் பாடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பக்தர் சபை, அப்புறம் சமூக சேவை செய்கிற குரூப்பு, அப்புறம் இளைஞர்கள் இயக்கம், சின்ன பிள்ளைங்க, மறைக்கல்வி, எல்லாம் பயங்கர என்னென்னமோ நடக்கும். காலையில் 8:30 மணிக்கு பூசைன்னா 9:30-10 மணிக்கு பூசை முடிச்சுன்னா, அதன் பிறகு இந்த சபை இயக்கம் போனது வந்தது, அப்புறம் பேரவை எல்லாம் முடிச்சு ஜனங்க வீடு போய் இங்கே புறப்படுறதுக்கு 11 மணி ஆகிடும், 11:30 ஆகிடும்.
அது வரலும் கஜ கஜான்னு கோயில் கிரவுண்டில் ஃபுல்லாக இருந்திருப்பாங்க. ஃபாதர் பெரிய கொம்பு மாதிரி நடப்பார், பயங்கர பெரிய ஆள் அவர். ஏன்னா அவர்கள் அத்தனை பேருக்கு தலைவர். எல்லாம் போயிட்டதையும் பிசுக்குன்னு தனியே அனுப்பார். அவரை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, வணக்கம் சாமி சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது இல்லை. ஆமாம், ஒன்றுமே இல்லை. அவர் தனியாக பச்சத்தை சாப்பிட்டுட்டு வெந்ததை சாப்பிட்டுட்டு நொந்து போய் கிடக்க வேண்டியதுதான். ரைசலாம் அப்படி வெந்ததை சாப்பிட்டுட்டு நொந்து போய் கிடக்கிற மனுஷன் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்கிற இந்த காரியங்கள். நிறைய பேர் இங்கே வருவாங்க, நீங்கள் போயிடுவீங்க, நான் தனியாக இருப்பேன். சில பேர் வருவாங்க, தனியாக வருவாங்க, குடும்பமாக வருவாங்க. எவ்வளோ மனசுக்கு அமைதியாக இருக்குது ஃபாதர், இங்கே வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃபாதர். அவங்க கத்தோலிக்க கிறிஸ்தவங்க இல்லை, வேறு சபையாக இருக்கும், இந்துக்களாக இருக்கும். ஜபத்துக்கு வருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த இடம் எவ்வளோ ரம்மியமாக இருக்குது, நம்ம செஞ்சது கம்மியாக தான் செஞ்சுருக்கோம். அவங்க சொல்லுவாங்க ரம்மியமாக இருக்குது. பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்போ இவ்வளோ பெரிய அண்ட சராசரங்களை, சூரியன் இந்த இடத்துல வைக்கணும், சந்திரன் இந்த இடத்துல வைக்கணும், நட்சத்திரத்தை இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்லாம் திட்டம் போட்டு செய்கிற அவ்வளோ கை வேலைப்பாடு அப்படி செய்கிறவராக அந்த கடவுளை சொல்கிறாரு, உமது கை படைத்தவற்றை இந்த மனிதன் ஆளும்படி செய்துள்ளீர், எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? அப்போ நம்ம பாடுறோமே அந்த பாட்டு, அவ்வளோ புகழுக்குரிய, அவ்வளோ மாண்புக்குரிய, அவ்வளோ ஆராதனைக்குரிய கடவுள் நம்மை எவ்வளவு நினைச்சு பார்க்கிறாரு. இந்த மனிதனை நினைத்து பார்க்கும். மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். பிரைசலாம் பிரைசலாம். அப்போ அவ்வளோ சின்னவங்க நம்ம, அவ்வளோ பெரியவர் அவரை எப்போதும் மனதில் கொள்ளணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கடந்த முறை உங்களுக்கு சொன்னா தெரியல, 2 வாரத்துக்கு முன்னே ஃபாதர் ஆல்பின் ஜஸ்டஸ் அப்படிங்கிற ஒரு ஃபாதர் வேப்பூர் பங்குல கடைசியாக இருந்தார், கட்டுப்படி பங்குல இருந்திருக்கிறாரு. அதற்கு முன்னால் வேப்பூர், அதற்கு முன்னால் ஜப்திக்காரணி பங்குல இருந்தார். நான் அப்போ வந்தவாசி பங்குல இருந்தேன். ஜப்திக்காரணி வந்தவாசி விகாரியேட்டை சேர்ந்தது. அதற்கு முன்னால் செமியமங்கலத்தில் இருந்தார். பல்லாலகுப்பத்தில் அது தொடக்கம். அப்படியெல்லாம் இருந்த அந்த ஃபாதரை பற்றி அவர் செத்து போயிட்டார், ஹார்ட் அட்டாக்கு. குடியாத்தத்தில் 6 மாதம் அசிஸ்டண்டாக இருந்தார். ஆமாம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இருந்தார். 73 வயசுன்னு சொன்னாங்க. அவரை எனக்கு தொடக்கத்திலேருந்தே தெரியும். 78ஆம் ஆண்டு 1978 நான் குரு பட்டம் பெற்றேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டு. அப்போ வேறு இடத்துலேருந்து கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவர் திருவனந்தபுரம் குருத்துவ கல்லூரியிலேருந்து இங்கே நம்ம மறை மாவட்டத்துக்குன்னு வந்து சேர்ந்தார். நான் குரு பட்டம் பெற்ற அந்த ஆண்டு 78ஆம் ஆண்டு. அப்போ அந்தோணிமுத்து ஆண்டவர் ஆயர் இருந்தார். அப்படி வந்தவர் இந்த நம்ம சொன்ன அந்த பங்குகள்லாம் இருந்தவர். நிறையா ஜனங்க வந்திருந்தாங்க. அந்த பங்குலேருந்து நிறையா ஜனங்க வந்திருந்தாங்க. அப்படியெல்லாம் வந்திருந்தவரை பற்றி அவர் அவருடைய பிரேதம் அங்கே இருக்கும்போது பிஷப் பேசுகிறாரு, இன்னொரு சாமியார் பேசினார், அவருடைய உறவினர், அவருடைய அண்ணன் பையன் ஒருத்தர் வந்து பேசினார். 4 பேர் அவரை பற்றி சொன்னாங்க. ஒருத்தர் தவறாமல் ஒரு 2 வார்த்தையை திரும்ப சொன்னாங்க. திரும்ப சொன்னாங்க. யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. வந்தவங்க. அவர் எப்போதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார் இல்லையா? அவர் எப்போதுமே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம அப்படி பிரேதமாக இருக்கும்போது நம்மளை பற்றி யாராவது சொல்லுவாங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுதுமே புகழ்ந்து கொண்டே இருப்பார் கடவுளை. அது கடவுள் தந்தை கடவுள் சொல்லி அனுப்பிய கபிரியேல் தூதர் சொன்ன அருள்நிலைமரிய வாழ்கவா இருக்கலாம், விண்ணகத்தில் இருக்க எங்கள் தந்தையும் அது பெயர் தூயதென போற்றப்படுபவா இருக்கலாம், அல்லது பிரைசல் ஆடா இருக்கலாம், மரிய வாழ்கவா இருக்கலாம். எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கலாம், ஜபித்து கொண்டே இருக்கிறாருன்னா அதான அர்த்தம். அப்ப நம்ம எப்பொழுதுமே புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டியவர் ஒருத்தர் இருக்கிறார். மாண்பு மிகுந்த
முதலமைச்சர் இல்லை, அவங்கெல்லாம் சரி மனித ரீதியில் மதிப்பிற்குரியவங்க, அதெல்லாம் சொல்லுங்க. ஆனால் எல்லாருக்கும் மேலே எல்லா புகழும் இறைவனுக்கு. ரைசலாம். அப்போ அவரை நம்ம எவ்வளவு மனசில் வைக்கணும் அதை தான் நான் குறிப்பிட வர்றேன். நம்ம எல்லாம் அவருடைய கை வேலைப்பாடு. இந்த மரஞ்செடி கொடிகள்லாம் அவருடைய கை வேலைப்பாடு. இப்போ இந்த ஷெட்டு, இந்த கார்பெண்டர், அந்த பிளம்பர் அவங்களுடைய கை வேலைப்பாடு, மேஸ்திரி அவங்களுடைய கை வேலைப்பாடு. இதெல்லாம் நம்ம இடிச்சிடலாம். இந்த வெயில நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? மழை வருது, அதை ஏதாவது செய்ய முடியுமா? பனி வருது, குளிர் வருது, மழை வருது, அது ஏதாவது நம்ம செய்ய முடியுமா? சூரியனை ஏதாவது தொட முடியுமா? சந்திரனை நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? மாற்ற முடியுமா? நட்சத்திரத்தை ஏதாவது? கடவுளுடைய கை வேலைப்பாடெல்லாம் இன்னும் எதுவும் நம்ம நெருங்க முடியாத, அவரை பற்றி சொல்ற நெருங்க முடியாத ஒளியில் வாழ்கின்றவர். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்பேற்பட்டவரை நம்ம நிறைய சமயத்துல மறந்துடுறோம். நம்ம எண்ணத்திலேருந்து எடுத்துட்டு ஜபத்துக்குன்னு கோயிலுக்கு போறப்ப ஜபத்துக்குன்னு கோயில் அப்போ மட்டும் ஆண்டவரை புகழணும். அப்புறம் நமக்கு ஏதாவது கிடைக்கணும்னா ஆண்டவரேங்கிறோம். ஏதாவது கொடுத்துட்டாருன்னா நன்றி ஆண்டவரேங்கிறோம். மற்ற நேரம் அந்த வசனம் நீங்க சொல்ல போறீங்க. தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 5வது அதிகாரம் 16-17 வசனங்கள் சொல்லுங்க. என்ன நேர்ந்தாலும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள். கடவுளுடைய திருவுளம். எல்லாம் நடந்தாலும் நன்றி சொல்லுங்க, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்க, இடைவிடாம ஜெபிங்க. பாத்தீங்களா? இடைவிடாம ஜெபிங்க, இடைவிடாம. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், டிவைன் சென்டருக்கு போட்டா தியான மையத்துக்கு சில பேர் போயிருப்பீங்க. அங்கே உங்களுக்கு இறை புகழ்ச்சி நடத்துவாங்க, செய்தி சொல்லுவாங்க, குணமளிக்கிற ஆராதனை நடக்கும், வழிபாடு அதெல்லாம் இருக்கும். நீங்கள் கிச்சனுக்கு போய் பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 4 பொம்பளைங்க கத்திரிக்காய் அரிஞ்சிட்டு இருப்பாங்க, 4 பேர் வெங்காயம் அரிஞ்சிட்டு இருப்பாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆட்டிகிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா மாவு ஆட்டிகிட்டு இருப்பாங்க. ஆமாம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எப்போதும் ஏன் கோயிலுக்கு போனா சில பேருக்கு குணம் கிடைக்குது, சுகம் கிடைக்குது, மகிழ்ச்சி இருக்குது, அமைதி இருக்கு? ஏன் காரணம் என்ன? அந்த இடத்துல ஒரு 100 பேர் 1000 பேர் ஆண்டவரை புகழ்றாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறாரு, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. அந்த தெய்வீக பிரசன்னம் நிரம்பி இருக்கு, அந்த பாசிட்டிவ் டிவைன் வைப்ரேஷன் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஒரு குருவானவர் மற்ற குருக்களை பற்றி கமெண்ட் அடிச்சார். என்ன கிட்ட என்ன கமெண்ட் அடிச்சாரு? மிக சரியான கமெண்ட், நான் மறக்கவே மாட்டேன். அந்த குருவானவர் உயிரோடு இருக்கிறார். என்ன கமெண்ட் அடிச்சார் தெரியுமா? என்னவோ டாக்டரேட் படிச்சேங்கிறாங்க, பைபிள் ஸ்காலருங்கிறாங்க, பெரிய பீத்தங்கிறாங்க, பெரிய கொம்புங்கிறாங்க, பிஸ்தாங்கிறாங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பெரியவர், அவர் கிறிஸ்தவர் இல்லை, அந்த ஒரு பெரியவர் மாதிரி அவர்கிட்ட போனாலே அது தெய்வீக பிரசன்னம், அப்படியே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம சாமியாருங்கள்ட்ட எத்தனை பேர்ட்டு அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது, இந்த டிவைன் வைப்ரேஷன் இருக்குது? இருக்கணும்ல, இருக்கணும். இப்போ காந்த துண்டு, இந்த ஸ்டாண்டு தான், இந்த ஸ்டாண்டு புஸ்தகம் வைக்கிற ஸ்டாண்டு, இது காந்தம் இருக்குதுன்னா இது போய் தொட்டாதான் காந்தம் இழுக்குமா? பக்கத்தில் போகும்போதே இழுக்கும். ஒயர், இந்த ஹை பவர் ஒயர் போகும்ல, பெரிய பெரிய போஸ்ட் போட்டு மேலே போகும், பெரிய ஒயர், ரொம்ப கை மொத்தம் ஒயர் இருக்கும். அது எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கும்னு நினைக்கிறீங்க? 10-15 அடிக்கெல்லாம் இழுக்கும். கிட்ட போய் தொட தேவையில்லை. நம்ம ஒரு 10 அடி 7 அடி தூரத்தில் இருக்கும்போதெல்லாம் ஷாக் அடி தூக்கி போடும். அப்போ அந்த வைப்ரேஷன், கரண்ட்டினுடைய வைப்ரேஷன் இருக்குல்ல,
அப்ப எப்பொழுதும் கடவுளோடையே இருக்கிறோம், ஆண்டவருடைய வார்த்தையோடையே இருக்கிறோம், ஜபத்திலேயே இருக்கிறோம், ஜெபமாலையோடையே இருக்கிறோம், அடிக்கடி வழிபாட்டு கூட்டத்துக்கு போறோம், அது மாதிரிலாம் செய்யறோம். நம்மள்கிட்ட என்ன விதமான அதிர்வுகள் நம்மளை சுற்றி இருக்கு, என்ன விதமான சக்தி ஆற்றல் நம்மளை சுற்றி இருக்கு? நம்ம போகும்போது மற்றவன் என்ன சொல்றான், அந்த போறான களவாணி பையன், அந்த வைப்ரேஷன் தான் இருக்கு. இந்த போறானே பச்சை சிரிப்புக்கான பக்கத்தில் வந்தால் ரொம்ப இதாக சிரிப்பான், ரொம்ப நேர்மையானவன் மாதிரி. ஆனால் மகா அயோக்கிய பையன், பச்சோந்தி, ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிப்பான். சொல்றாங்களா இல்லையா? எத்தனை பேர் பார்த்தீங்களா? பாருங்க, நம்மளை பத்தி என்ன சொல்லணும், என்ன சொல்லணும்? அன்பானவர்களே, யாருக்கிட்ட அந்த வைப்ரேஷன் இருக்கும் அதை நம்ம யோசிக்கணும். உதாரணமாக நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன். பள்ளிக்கொண்டாவிலேருந்து, பள்ளிக்கொண்டா பங்குலேருந்து குருராஜபாளையமோ மாதனூரோ கரஞ்சேரியோ அல்லது பள்ளிக்கொண்டாவோ ஒதியத்தூரோ எத்தனை பேர் இங்கே இருக்கிறீங்க? கை உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 10. எனக்கு ஷாக் ஆகுதுங்க. அது இருக்கு. கரங்களை கட்டி ஆண்டவருக்கு மகிமை. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். பள்ளிக்கொண்டாவிலேருந்து இத்தனை பேர் இருக்கிறாங்க. பள்ளிக்கொண்டா பங்கு. அன்பானவர்களே, ஒதியத்தூர் கோயில் எல்லாரும் பார்த்துருக்கிறீங்கல்ல? ஒதியத்தூர் கோயில் புனித அந்தோணியார் கோயில். உங்களுக்கு இந்த சரித்திரம் தெரியணும். நம்பிக்கை ராஜ சாமியார் தான் அந்த ஒதியத்தூர் கோயில் கட்டினவர். இந்த கோயிலும் இங்கே முன்னால் இருக்கிற கோயிலும் அவர் தான் கட்டினார். கட்டி 48 வருஷம் ஆச்சு. மாதனூர் கோயில் மாதனூர் கோயில் ஜோதி சாமியார் கட்டினார். வெங்கிலி கோயில் அவர் தான் கட்டினார். நம்பிக்கை சாமியாருக்கு பெல்ஜியத்திலிருந்து, நம்பிக்கை சாமியார் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்கீங்க, இறந்துட்டார். ஆமாம், விஜியாக இருந்தார், நிர்வாகியாக இருந்தார், கத்தீட்ரல் பங்கு சாமியார் இருந்தார், பள்ளிக்கொண்டா பங்கு சாமியாராக இருந்தார், விருதுவிளையினான் அந்தோணியார் திருத்தல பங்கு சாமியாராக இருந்தார். அவருக்கு பெல்ஜியத்திலிருந்து ஒரு உபகாரி இருந்தார். பெல்ஜியத்திலேருந்து இவருக்கு ஏதாவது தேவைன்னா அவருக்கு லெட்டர் எழுதுவார், அவர் பணம் அனுப்புவார். இப்போ நான் என்னத்துக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் நம்மை சுற்றி கிறிஸ்தவ ஒளி அல்லது கிறிஸ்தவ பிரசன்னத்தினுடைய ஆற்றல் அல்லது டிவைன் வைப்ரேஷன் அல்லது பாசிட்டிவ் வைப்ரேஷன் அது மாதிரி ஏதாவது நம்மள்கிட்ட இருக்கணும். நம்மோட பேசுகிறவங்களுக்கு ஒரு நல்ல பாதிப்பு இருக்கணும், நல்ல எஃபெக்ட் இருக்கணும், பாசிட்டிவாக இருக்கணும். அந்த பெல்ஜியத்திலேருந்து ஒரு உபகாரி இருந்தார். அவர் நம்பிக்கை சாமியாருக்கு அப்பைக்கப்போ ஏதோ காசு அனுப்புவார். அன்பானவர்களே, ஒதியத்தூர் கோயில் கட்டுறதுக்கு முன்னால் இது அவர் வாயால் நான் கேட்குது, நம்பிக்கை சாமியார் என்கிட்ட சொன்ன விஷயம். அவரோட நான் ஸ்கூட்டரில் வேலூர் போகிறேன். அசிஸ்டண்ட்டு, நான் குடியாத்தத்தில் அசிஸ்டண்ட். அப்போ வேலூர் என்னை கூட்டிகிட்டு போகிறாரு. பிஷப்ஸ் ஹவுஸுக்கு போகிறேன். அப்போ இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தார். அவருக்கு ஒரு உபகாரி பெல்ஜியத்தில் இருந்தார். அன்பானவர்களே, அந்த உபகாரிகிட்டேருந்து உதவி வரும். அப்போ அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் ஒரு 40-50 குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே வர்றாங்க. அப்போ அவருக்கு கடிதம் எழுதுகிறார் உபகாரிக்கு, இது மாதிரி 50 குடும்பங்கள் இங்கே வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டணும், அந்த கோயில் வரைபடம் இவருடைய திட்டம் வரைபடம் வரைஞ்சி இதுக்கு ஏறக்குறைய இவ்வளோ ஆகுது, எனக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு எழுதுகிறார். அதற்கு அவர் பதில் கடிதம் போடுறார். அந்த கடிதம் முக்கியம். அந்த மாதிரி மனிதர்களை சுற்றி தான் அந்த கிறிஸ்தவ பிரசன்னம் இருக்கும். அதாவது தங்களை நினைக்காம கடவுளை நினைக்கிறது, தங்களை நினைக்காம அயலான நினைக்கிறது, தங்களை நினைக்காம குடும்ப நன்மையை நினைக்கிறது. அயலான அன்பு, கடவுள் அன்பு. அப்படி அப்போ கடிதம், பதில் கடிதம் வருது. அந்த உதவி கேட்டிருந்த வேளையில் பதில் கடிதம் வருது. என்ன சொல்லி எழுதுகிறாரு? மதிப்பிற்குரிய தந்தை அவர்களுக்கு, நீங்கள் இது மாதிரி எழுதியிருந்தீங்க, அதுக்கு இவ்வளோ ஆகுதுன்னு சொன்னீங்க. எனக்கு வீடு இருக்குது, நான் இப்போ வேலையிலேருந்து போன வாரம் தான் ரிட்டையர் ஆனேன், ஓய்வு பெற்றுட்டேன், சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன்.
இப்போ இந்த போன வாரத்தில் ரிட்டையர் ஆகிட்டேன். எனக்கு சொந்த வீடு இருக்குது. எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன பிற்பாடு எனக்கு வர்ற பென்ஷன் ஒரு வாடகை வீட்டில் தங்கிறதுக்கு வாடகையும் எனக்கு சாப்பாட்டுக்கும் போதும். கொஞ்சம் பொறுங்க, என்னுடைய சொந்த வீட்டை விற்றுட்டு அந்த கோயிலுக்கு நீங்கள் கேட்டிருந்த தொகையை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த மாதம் தன்னுடைய சொந்த வீட்டை விற்று அந்த கோயிலுக்கு காசு அனுப்பிச்சார். தன்னுடைய நலனை கிஞ்சித்தளவும் அவர் எண்ணத்தில் வைக்கல. சொந்த வீட்டை வித்துட்டு இவர் வாடகைக்கு போயிடுறேன், எனக்கு கிடைக்கிற அந்த பென்ஷன் அந்த வாடகை கொடுக்கறதுக்கும் எனக்கு சாப்பாட்டுக்கும் போதும், அதனால அதை நான் கோயிலுக்கு தர்றேன்னு வீட்டை வித்துவிட்டு, சொந்த வீட்டை வித்துவிட்டு அந்த இடத்த அந்த கோயிலுக்கு அவர் தர்றார். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப யாருக்கிட்ட அந்த வைப்ரேஷன் இருக்கும்? கடவுள் புகழ்ச்சியினுடைய ஆற்றலின் அந்த அசைவுகள் இருக்கும், அந்த அதிர்வுகள் இருக்கும். யாருக்கிட்ட? அயலான் அன்பு உள்ளவங்க, கடவுளுக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. மற்றவர்களுடைய நன்மைக்கு தங்களுடைய சுய நலத்தை, தங்களுடைய நலத்தை கூட குறைச்சிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறவங்க, அந்த மனநிலை உள்ளவங்கள்ட்ட தான் அப்படி இருக்கும். அயலான் அன்பு இருக்கணும், கடவுள் அன்பு இருக்கணும். வசனம் என்ன சொல்லுது? 22 மத்தேயு 37. எது முதன்மையான கட்டளை? முழு இதயத்தோட, முழு வலிமையோட, முழு ஆன்மாவோட, முழு ஆற்றலோட கடவுளாகி ஆண்டவரை அன்பு செய். இரண்டாவது, அதற்கு இணையான மற்றொரு கட்டளை, உன்னை அன்பு செய்வது போல. எப்ப அந்த கொள்கை, அந்த சட்டம், அந்த கருத்து, அந்த எண்ணம் நம்முடைய இதயத்துல, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய செயல்ல இருக்குதோ அப்பதான் அந்த டிவைன் வைப்ரேஷன். நம்ம கை வேலைப்பாடு தான், ஆனா அந்த கை வேலைப்பாடாகிய மனிதருக்குள்ள என்னுடைய சாயல்ல படிக்கிறேன், என்னுடைய உருவத்துல படிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய கை வேலைப்பாடு தான். ஆனா அதுல அந்த கடவுளே வெளிப்படுவார், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா. சில பேரை நம்ம சொல்றோம்ல, ஒரு உதவி தேடி போறோம், அவரே வந்து உதவி அவரா தர்றாரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கும்பிட போன தமிழ்நாட்டில் இந்த ஸ்டார்டிங் ட்ரபுள் இருக்குது எப்பொழுதும். ஆமாம், கும்பிட போன தெய்வம், ஐயோ நானே உங்களை வீட்டில் வந்து பார்க்கலாம்னா நீங்களே வந்துட்டீங்க, நீங்கள் வந்து தெய்வம் வந்த மாதிரி, உங்கள் கால் பட்டா தெய்வம் கால் பட்ட மாதிரி சொல்கிறாங்கல்ல. அதில் சும்மா அர்த்தம் இல்லாமல் இல்லை, அர்த்தம் இருக்கு. ஒருவேளை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்தி சொல்கிறோம் நமக்கு ஆதாயம் வேணுங்கிறதுக்காக, ஆனால் அர்த்தம் ஒன்று இருக்குல்ல. அப்ப நம்ம அப்படி வாழ்ந்தாக்க கை வேலைப்பாடாகிய அவருடைய கை வேலைப்பாடாகிய நம்ம வார்த்தைக்கு வார்த்தை, செயல்ல, சிந்தனையில எப்பொழுதும் அவரை புகழ்ந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில அந்த டிவைன் பிரசன்ஸ் வெளிப்படும், அந்த டிவைன் வைப்ரேஷன் வெளிப்படும், அதிர்வுகள், பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். அப்படி ஆளுங்க தான் நம்மளை அன்பு செய்தாங்கன்னா, அரவணைச்சாங்கன்னா, தொட்டாங்கன்னா, நம்மளுக்காக ஜெபிக்கிறாங்கன்னா அது சாமியாரா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இயேசுவின் மேல நம்பிக்கை உள்ளவனா இருக்கணும், கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த. அப்ப சுகம் பெறுவாங்க, அப்பதான் சுகம் பெறுவாங்க. அவங்க சொன்னா நடக்கும். பத்தினி பெய் என்றால் பெய் என்றால் பெய்யும் மழை. ஏன் பத்தினின்னா என்ன அர்த்தம்? சுத்தமான பெண்மணி. பத்தினின்னா கணவனுக்கு பிரமாணிக்கம் உள்ளவங்க, அதான் தூய்மை. கணவனுக்கு பிரமாணிக்கமாயிருந்தா அதான் தூய்மை. தூய்மையாய் உள்ளவங்க சொன்னா நடக்கும். அவங்க கைப்பட்டா விளங்கும், தொட்டா தொலங்கும் சொல்றாங்கல்ல வார்த்தை. எப்ப அவங்க கடவுளுக்கு பிரமாணிக்கமா, கடவுளுக்கு பயந்தவர்களா, கடவுளுடைய கட்டளைகள் தான் முதன்மை வாழ்க்கையில என்று இருக்கிறவர்கள். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அப்ப அந்த வசனம் என்ன சொல்லுது? இணைச்சட்ட நூல்ல 28வது அதிகாரம் அதுல 3வது வசனத்துல இருந்து 14 வரையில என்ன சொல்லுது? நீ அப்படி செய்தீன்னா உன்னுடைய களையத்தில் எண்ணெய் குறையாது, உன்னுடைய களஞ்சியத்தில் தானியம் குறையாது, கோதுமை குறையாது.
உன்னுடைய தொழுவத்தில் பால் கால்நடைகள் பால் கொடுக்கும், கன்றுகளை ஈனும், உன்னுடைய நிலம் செழித்து வளரும், நீ கையிட்டு செய்கின்ற அனைத்தையும் ஆசீர்வாதமாக மாற்றுவேன், உன்னை கடன் பெறுபவனாக மாற்றுவேன், கடன் கொடுப்பவனாக மாற்றுவேன், பெறுபவனாக அல்ல, உன்னை தலையாக்குவேன், வாளாக அல்ல. பிரைஸ் ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நம்மள்ட்ட அந்த வைப்ரேஷன் இருக்கணும். மனிதன் தான், அற்ப படைப்பு தான், நம்ம கடவுளுடைய கை வேலைப்பாடு. நம்ம பெருமையா பேசுவோம். ஒரு கட்டடம் ரொம்ப அழகா கட்டியிருக்காங்க அப்படின்னா என்ன மேசிருப்பாங்க, கைப்பட்டா அப்படியே பல இந்த கண்ணாடி மாதிரி இருக்குதுப்பா சொல்றாங்கல்ல. சில பேர் பாத்திரம் விளக்குவாங்க, சில பேர் பாத்திரம் வீட்டில் பாத்திரம் விளக்குவாங்க, சில பேர் சோப்பு போட்டு அப்படி தண்ணி அலசி வச்சிடுறது. இப்போ விளக்கிட்டாங்களாம். இப்போ நம்ம கூட சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பிட்டு வச்சுட்டு போனதையும் திரும்ப வந்ததையும் நீங்கள் கழுவுன பிளேட்டை உங்கள்கிட்ட காமிக்கணுமே. ஐயோ, 2 மாதத்துக்கு முன்னே குடியாத்தத்திலேருந்து சில தன்னார்வ தொண்டர்கள் வந்தாங்க, பெண்கள். அதில் அந்த பாத்திரத்தெல்லாம் பிளேட்டெல்லாம் நீங்கள் சாட்சியா? சாட்சி. ஆமாம், அவங்க வந்தாங்க. பிளேட்டெல்லாம் சுத்தமாக கழுவி வைக்கிறோம் ஃபாதர். எடுத்தால் சில பிளேட்டை எடுக்க முடியல, ஒன்றுலேருந்து ஒன்று. ஏன்? சாப்பிட்டதை அப்படியே வச்சு ஒட்டி ஒரு 2 வாரம் தான் ஆகுது. ஒட்டிக்கிட்டு வச்சு 2 வாரம் தான் ஆகுது, 3 வாரம் தான் ஆகுது. இப்படியே கம்பி போட்டு நம்பி எடுத்து கழுவி தொடச்சு. ஐயோ. ஆனால் அப்பேற்பட்டவங்க அப்படி கழுவாமல் அல்லது சரியாக கழுவாமல் அல்லது கையை மட்டும் கழுவிட்டு போகிறவங்க மூஞ்சியை தேப்பாங்க பாருங்க, பவுட்ரு போட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ நேர்மை இல்லையா? சில டைம் நீங்கள் நல்லா சாப்பிடணும். இன்னைக்கு என்ன சாப்பாடு தெரியுமா? என்ன சாப்பாடு? சத்தமாக சொல்லுங்க. பிரியாணி. இன்னைக்கு பிரியாணி. கழுவுறதுக்கு சோப்பு இருக்குது, அங்கே கை கழுவுற இடத்துல சோப்பு இருக்குது, பிளேட் கழுவுற இடத்துல சோப்பு இருக்குது, அந்த தேய்க்கிற ஒரு அந்த நார் இருக்குது, பஞ்சு மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம நினைக்கிற இடத்துக்கு சோப்பும் அந்த பஞ்சும் வராது, அதுக்கு கால் இல்லையே. நம்ம ஒரு இடத்துக்கு போய் தான் கழுவணும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, யாருக்கிட்ட வைப்ரேஷன் நிறையா, அந்த மனித நேயம் உள்ளவங்கள்ட்ட கடவுள் வைப்ரேஷன் இருக்கும். நீங்கள் சொல்லுவீங்க ஃபாதர் அது வியாபார டெக்னிக்குன்னு சொல்லாதீங்க. அதில் பல டைமில் பார்த்துட்டோம். 1 கிலோ சிக்கன் எவ்வளோ? 200, 220. சரி, அப்போ 200 ரூபான்னு வச்சுக்கலாம். குடியாத்தத்தில் நம்ம சிக்கன் வாங்கினோம். தரணி சிக்கன், இந்த 4 ரோடு பக்கத்தில் இருக்குது. கேளுங்க, சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு நிறைய கற்றுக் கொடுக்கும். அவர் கிறிஸ்தவர் இல்லை. நம்ம திரு மகாராஜன் அவர் சரி இன்னைக்கு ஒரு 35 கிலோ வாங்க, 40 கிலோ அரிசி போடுறாங்க, சரி 35 கிலோ சிக்கன் வாங்கினாங்க. சார் என்னத்துக்கு சார்? இது மாதிரி ஜப கூட்டம் நடக்குது அகரஞ்சேரியில், பல இடத்துலேருந்து நிறைய ஜனங்க வர்றாங்க, அதனால் நாங்கள் பிரியாணி கொடுக்குறோம், அதனால தான். சரி சார், 220 ரூபா, 170 ரூபாய்க்கு 170 ரூபாய்க்கு தர்றேன். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா. அதோட நிற்கல சார். 35 கிலோ கேட்டீங்க, இந்த வேளையில் 25 கிலோவுக்கு நீங்கள் காசு கொடுத்தா போதும், 10 கிலோவுக்கு நான் சும்மா தரேன். இது வியாபார டெக்னிக்கா? எப்போதுமே குடியாத்தத்தில் மறைக்கல்வி நடக்கும். இப்போ இந்த VBS கோடை விடுமுறை விவிலிய பள்ளி நடக்கும், 10 நாள் அது மாதிரி நடக்கும். அதில் ஒரு நாள் சார் நான் தந்துடுறேன் சார் அப்படிம்பாரு. அவர் சிக்கன் ஃப்ரீ, பிரியாணி ஃப்ரீ. வியாபார டெக்னிக்கா? பார்த்தீங்களா? அன்பானவர்களே, நம்ம என்ன ஒரு தொழில் செய்தாலும், என்ன ஒரு நிலையில இருந்தாலும்
நம்மால டிவைன் வைப்ரேஷனை வெளிப்படுத்த முடியும், கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்த முடியும், அயலான் அன்பை வெளிப்படுத்த முடியும். கை வேலைப்பாடு, கடவுளுடைய கை வேலைப்பாடாக இருக்கிற நம்ம கடவுளுடைய ஆற்றலை வெளிப்படுத்த முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இங்க திரு மகாராஜன் உங்களுக்கு தெரியும், இந்த இவரை தெரியும் உங்களுக்கு, இவருடைய அப்பா இங்க உட்கார்ந்துருக்கார். திரு சதீஷ் ஆசிரியர் உங்களுக்கு தெரியும், அங்க உட்கார்ந்துருப்பார், அங்க இருப்பார். திரு முருகானந்தம் உங்களுக்கு தெரியும், அங்கதான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமா, அவர் முருகானந்தம் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் பிஏடிசி அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் எங்கேயும் வேலை செய்கிறார் வேலூரில். சதீஷ் வந்து ஒரு ஆசிரியர் எங்கேயும் வேலை செய்கிறாரு. மகாராஜன் அப்படிங்கிறவர் டிஇஓ ரிட்டையர்டு. அவங்க பெட்ரோலை போட்டுக்கிட்டு கார்லேயோ ஸ்கூட்டர்லேயோ ஒரு மாதத்தில் ஒரு 6 தடவை 7 தடவை இங்கே வந்துட்டு போவாங்க. சும்மா விசாரிச்சு, ஃபாதர் எப்படி இருக்கிறீங்க ஃபாதர், அப்புறம் வர கூட்டத்துக்கு என்ன செய்யலாம் ஃபாதர், என்ன செய்யலாம் ஃபாதர், அவரு உடனே எழுதுவார், என்ன செய்யலாம், இப்படி செய்யலாமா ஃபாதர், எழுதுவார் உடனே. வரும்போது எனக்கு சாப்பாடு, என் சிஸ்டர்-இன்-லாவுக்கு சாப்பாடு டீ வரும்போது வாங்கிக்கிட்டு அவங்க வண்டியில் அவங்க செலவு பண்ணிக்கிட்டு வந்து இந்த கூட்டத்துக்கு. நம்மள்கிட்ட இவ்வளோ கெட்ட குணம் இருக்கு, அதுக்கு ஈக்குவலாகவும் ஒரு நல்ல குணம் இருக்கணுமா இல்லையா? சுத்தமா கடவுளாக இருக்க வேணாம் ஐயா. இவ்வளவு கெட்ட குணம் என்னகிட்ட இருக்கு, இவ்வளவு நல்ல குணமாவது இருக்கணும்ல. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுல தாங்க அந்த டிவைன் கடவுளுடைய ஆற்றல் வெளிப்படும், கடவுளுடைய அசைவுகள், அந்த அதிர்வுகள் வெளிப்படும்.